ஸ்டூடெண்ட் இப்போ வந்து நம்ம வந்து யோகா டே வந்து யோகா டே முன்னிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து யோகாவை வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது 21 அதுக்கப்புறம் இது தோற்றுவித்தவர் யாரு அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க புரியுதா? அதே போல இந்த யோகாவனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன நமக்கு உடல் நன்மைகள் எல்லாமே இணைந்துள்ளது எல்லாமே நம்ம பார்க்கணும். புரியுதா? இப்போ வந்து யோகா வந்து என்னன்னா, யோகாவுக்கு வந்து நம்மளுடைய மனமும் உடலும் ஒருநிலைப்பட்டுவது தான் என்னது யோகா. புரியுதா? உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்துவது தான் யோகா. புரியுதா? வேற ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய ஆன்மாவும் உடலும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்தாதான் அது யோகாவா. அதாவது நம்மளுடைய மனம் வந்து அமைதிக்கும். புரியுதா? உடலும் அமைதிக்கும். புரியுதா? அப்போ வந்து இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து ஒவ்வொரு யோகாவும் நம்ம செய்யும் போது பார்த்தா நம்மளுடைய உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களும் வந்து நன்கு செயல்படும். புரியுதா? ரத்த ஓட்டமும் சரி, மூச்சு காட்டும் சரி, நுரையீரல் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு மெயின் வந்து என்னன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கிற நம்ம சுவாசிக்கின்ற காற்று அளவு வந்து எல்லா பாகங்களுக்கும் கரெக்டான முறையில எடுத்து செல்லும். அதே போல ரத்தமும் எல்லா பாகங்களுக்கும் எல்லாமே கரெக்டான முறையில எடுத்து செல்லும். அது எல்லாமே நம்மளுடைய உடல்ல இருக்கிற பாகங்கள் அனைத்தும் நன்கு செயல்படுறதுனால நம்ம யோகா செஞ்சா நம்ம வந்து ஆரோக்கியமா வாழலாம்னு சொல்றாங்க. புரியுதா? நம்மளுடைய முன்னோர்கள் அதைதான் நமக்கு தெரிவிக்கிறாங்க. புரியுதா? அப்ப யோகாவை தோற்றுவித்தவர் யாருன்னா பதஞ்சலி. அவர் பேர் தானே பதஞ்சலி. புரியுதா? இப்ப என்னென்ன யோகா செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பத்மாசனம், சர்வகாசனம், வஜ்ராசனம், சூரிய நமஸ்காரம் இல்லையா, கோமுகாசனம், ஆலாசனம், உட்டகாசனம், புஜகாசனம் இல்லையா, இது போல நிறைய ஆசனம் நம்ம பார்த்துட்டே போகணும் இல்லையா. ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒவ்வொரு நம்மளுடைய உடல்ல இருக்கிற பாகங்கள் ஒவ்வொன்றும் செயல்படும். புரியுதா? இப்போ பத்மாசனம் செய்யறோம்னா பத்மாசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா முதுகு தண்டு நல்லா நேரம் இருக்கணும். கரெக்டா 2 காலையும் தூக்கி போட்டு கரெக்டா உட்காந்து பத்மாசனம் பொசிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே போல கைகளை வந்து நல்லா நேரம் நீட்டி நல்லா நேரம் நிறுத்து, அதாவது புத்தர் மாரி ஆளுக்கு நல்ல நேரம் நிறுத்து கரெக்டா உட்காந்து. அப்போ அது போல உட்காந்து நம்ம செய்ய போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் வந்து அலைப்பாய விடாம நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு எந்த சிந்தனை தோணும், எந்த சிந்தனையும் உங்களுடைய உள்ளுணர்வுக்குள்ள விடாம நீ ஃபர்ஸ்ட் வந்து மனதை வந்து என்ன பண்றோம், ஒருநிலைப்படுத்தும். புரியுதா? ஒருநிலைப்படுத்தி அப்ப வந்து மூச்சு இழுத்து வெளியேறும் போது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து என்னது உன்னுடைய மனமும் உடலும் நன்கு செயல்படும். புரியுதா? அப்படி செயல்பட்டேன்னா உனக்கு வந்து நல்ல அறிவாற்றல் கிடைக்கும், நல்ல சிந்தனை தோன்றும், நல்ல செயல்படும், எல்லாமே உன்னால செய்ய முடிகின்ற அந்த சக்தி உனக்கு. புரியுதா? இப்போ உடலும் மனமும் ஒன்று சேர்ந்தால்தான் யோகா, வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? இப்போ நம்ம ஒரு யோகாசனம் செய்யலாமா எல்லாருமே சேர்ந்து? நீங்க எந்த அளவுக்கு யோகா செய்யறியோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உடல் நோய் இல்லாம வாழலாம் இருக்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான குறிப்பு. புரியுதா? நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்கப்புறம் சாதனைகள் எல்லாருமே அந்த காலத்துல யோகா செஞ்சுதான் 100 வயசு வரைக்கும் அதிகமான வயசு வரைக்கும் வாழணும் இல்லையா. இப்போ சுகரு, பிபி, சர்க்கரை எல்லாருமே என்னென்ன நோயே வருது இல்லையா, இதே நோய். இது எல்லாத்துக்கும் தீர்வு என்னன்னா நமக்கு என்னது யோகா. யோகா மூலியமா பண்ணலாம். புரியுதா? இப்போ வந்து இந்த ஆயுத மருத்துவம்ன்றாங்க, அந்த காலத்துலாம் சித்த மருத்துவம் தான் இல்லையா, இப்போதான் ஆயுத மருத்துவம். அதான் இதுல மிக முக்கியமான முறை என்ன பார்த்தோன்னா யோகாவே நம்மளுடைய உடலையும் மனதையும் நல்லா உடல் வலிமையாக்கலாம்ன்றது தான் மிக முக்கியமான குறிப்பு. இப்போ நம்ம ஒரு யோகா செய்யலாமா எல்லாருமே சேர்ந்து? பத்மாசனம் செய்யலாமா? ஓகே, ரெடி. க்ளோஸ் யுவர் ஐஸ். எந்த சிந்தனையும் உனக்குள்ள விடக்கூடாது. புரியுதா? வேற எந்த சிந்தனையும் உனக்குள்ள விடாம உனக்கு இஷ்டமான தெய்வத்தை மட்டும் மனசுல நினைச்சுன்னு பொறுமையா மூச்சு எடுத்து பொறுமையா வஜ்ரா பாதத்தை வந்து கீழே படுத்து போட்டு நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காரு. இல்லை க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடிக்கிறோம். நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காரு, க்ளோஸ் யுவர் ஐஸ். டேய் லேட்டாக பண்ண சீக்கிரம்
எழுதியா ஆன்சர் எப்படி இது பேர் வந்து வஜ்ராசனம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் யோக முத்ரா. லிவிங் இன் சென்னை நாங்கள் 1975 வரைக்கும் அங்கே வந்து இருந்தோம் அப்படின்ட்டு அந்த இயர் வச்சு சொல்கிறோம். அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம் சின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து ஃபார், செகண்ட் ஒன் என்ன கரெக்டாக டச் பண்ணி கட்டை வரல டச் பண்ணி முட்டி வந்து முட்டிக்கிட்ட தலை வந்து டச் ஆகும். கால் மடக்கக்கூடாது. ஓகேட்டா? ஏன்னா அவங்க ஃபோர்த்லேயும் சரி ஃபிஃப்த்லேயும் சரி பர்டிகுலராக ரெண்டு நேமிங் இதை மென்ஷன் பண்ணல. ஓகே, ப்ரூஃபை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது லாஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலை இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது குப்பை கிடக்குது. அந்த குப்பையில நிறைய இலை கிடக்குது. ஒரு கால் மணிக்கு உட்காரு. ஏன் கால் ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணுங்க. ஆசனம் செய்ய போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகு வலியால ரிலாக்ஸ் ஆகும். ரொம்ப இந்த தோள்பட்டை பார்த்தோன்னா நல்லா இப்படி கையை தூக்கி பண்ணும்போது பார்த்தோன்னா அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசைப்பிடிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஆசனம் செய்யும் போது வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். புரியுதா? நார்மலாக. அதே போல் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆசனம் பார்த்தீங்கன்னா பச்சி முகத்தாசனம் செஞ்சேன் இல்லையா? அந்த ஆசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று பகுதியெல்லாம் நல்லா அமுங்கும். அதே போல் இந்த யோக முத்ராசனத்துலேயும் அப்படிதான் ஆகும். புரியுதா? அதே போல் கல்லீரல்லாம் நன்கு செயல்படணும். புரியுதா? அந்த ஆசனம் செய்யும் போது கல்லீரல்லாம் நன்கு செயல்படும். ஓகே, ரிலாக்ஸ். அந்த கை மேலே தூக்க, காது ஒட்ட தூக்கணும். ஆடக்கூடாது, அசையக்கூடாது. கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வை. காது ஒட்ட ஆடாமல் நில்லும். உன்னுடைய மனசுல வந்து எந்த சிந்தனையும் இல்லாம உனக்கு பிடிச்சமான தெய்வத்தை மட்டும் மனசுல நினைச்சுட்டு அமைதியா கையெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா நின்று